Voice of Tamil 24. காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி மதியம் 2:30 மணியளவில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் உட்பட 28 பேர் உயிரிழந்தனர். இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பலரும் தங்கள் கண்டனங்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இதனிடையே பஹல்காம் தாக்குதல் சம்பவம் குறித்து இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் காஷ்மீரில் உயிரிழந்த சகோதரர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் பாகிஸ்தானில் வசிக்கும் 50 லட்சம் இந்தியர்களையும் பாகிஸ்தான் பொதுமக்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்களும் நம்மைப் போலவே அமைதியையும் மகிழ்ச்சியையும் விரும்புகிறார்கள். வெறுப்பை கடந்து மனிதத்தை வளர்ப்போம் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். விஜய் ஆண்டனியின் இந்த அறிக்கைக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். பாகிஸ்தானில் 50 லட்சம் இந்தியர்களா, உண்மை தெரியாமல் பேசாதீர்கள் என்று கூறி அவரை கடுமையாக சாடி வந்தனர். இந்த நிலையில் தன்னுடைய பதிவை தவறாக புரிந்து கொண்டவர்களுக்காக இன்று மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு விளக்கமளித்துள்ளார் விஜய் ஆண்டனி. அந்த அறிக்கையில் காஷ்மீரில் நடந்த கொடிய படுகொலையை செய்த அந்த மிருக வெறிகொண்ட பயங்கரவாத கூட்டத்தின் நோக்கம் நம்முடைய ஒற்றுமையை சிதைப்பதே ஆகும். இந்திய அரசும் நாமும் நம் வலிமையான கரங்களால் நம் இறையாண்மையை பாதுகாப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். இதை பார்த்த நெட்டிசன்கள் முந்தைய அறிக்கையிலேயே இதே மாதிரி தெளிவாக போட்டிருக்கலாம் என கூறி வருகின்றனர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.